ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம லீகல் சேனலில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு இருக்கிற புகார்களை, உங்களுக்கு இருக்கிற கோரிக்கைகளை எப்படி ஆன்லைன் வழியாக கேட்கலாம் அப்படின்ற பல வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிற சிஎம்செல் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், லீகல் ஏர் சர்டிஃபிகேட், இந்த எல்லா வீடியோஸ் கீழேயும் ரேஷன் கார்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் புகார்களுக்கும் எங்கே ஆன்லைனில் சுலபமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் புகாரை பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுது இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். ஸோ இது என்னென்ன மாதிரி புகார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி கொடுக்குற ப்ராடக்ட் எடை குறைவாக இருக்குது, இல்லை அங்கே வேலை பார்க்குற ஊழியர் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க, பொருளே நீங்கள் வாங்கலை பட் ரேஷன் பொருள் வாங்கினு தான் உங்களுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் இங்கே புகார் அளிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனதும் இந்த லிங்க் பேஜ் ஓப்பன் ஆனதும் உங்களோட பெயர் கேட்கும். ஸோ உங்களோட பெயரை நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணுறாப்புல இருக்கும். இதுதான் தமிழில் கேட்குது, எனக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இந்த மொழி தேர்வுன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனதும் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கைபேசி எண் சொல்கிறது, உங்கள் மொபைல் நம்பர், மின்னஞ்சல், இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன புகார் அப்படின்னு சொல்லியிருக்கும். பங்க் விற்பனை முனைய இயந்திரம் அப்படின்னா அங்கே இருக்கிற மிஷின் எதுவும் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னாலோ, இல்லைன்னா நியாய விலை கடை குறித்த நேரத்தில் செயல்படவில்லை அந்த காரணம் இருந்தாலோ, இல்லைனா கூடுதல் தொகை வசூலிக்கிறார் இந்த காரணத்திற்காகவோ, இல்லை குடும்ப அட்டை மதிப்பீடு செய்யப்படவில்லை வழங்க மறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தினாலேயோ, இல்லைன்னா அந்த சேவை உரிய நேரத்தில், அதாவது ரேஷன் ஷாப் திறந்துருக்கணும் பட் அவங்க திறக்கலை அப்படின்னாலோ, இல்லை அப்படின்னா நுகர்வு பொருட்களை நியாய விலை கடையில் சென்று கிடங்களிலிருந்து நுகர்வு செய்யப்படும் உணவுப் பொருட்கள் குறித்த நேரத்திற்கு நியாய விலை கடையினை சென்று சேரவில்லைனாலோ, இல்லை முழு உரிமை அளவு கிடைக்கப்படல கொடுக்கப்ப அவங்க இவ்வளோ அளவு நீ வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க பட் அவ்வளோ அளவு உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகாது இருந்துச்சுன்னா மற்றவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதர இனங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ரேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மின்னணு குடும்ப அட்டை விவரங்கள் புதுப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பிரச்சனைகளை விவரமாக அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி மற்றவைன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைஸ் இருக்கும் அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் விவரமாக நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு நம்பர் ஆகும், அந்த நம்பர் நீங்கள் ஃபர்தராக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த செகண்ட் ஆப்ஷன் நிலவரமில் போய் அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ்ன்றது காட்டிடும். ஸோ இந்த போர்ட்டல்லே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நியூ கார்டு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதுலேயே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னென்ன இஷ்யூ சால்வ் ஆகிருக்கு, என்னென்ன இஷ்யூ சால்வ் ஆகலை அப்படின்ற பல தகவல்களை இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரிவியான்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல பாருங்களேன், அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில பேர் நினைக்கிறீங்க நம்ம கம்ப்ளைண்ட் ஆன்லைன் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டு, அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இல்லை ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு. பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித்தின் அ வீக்கில் தான் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமே சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது. ஸோ வித்தின் அ வீக்லேயே உங்கள் ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு கோரிக்கைகளை நீங்கள் புகார்களை நீங்கள் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும், ரைட்? ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த தளம் செயல்படும் இல்லையா? ஸோ நீங்கள் அதிகமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸோ இது பார்வைக்கு போகும், ஏன் இங்கே இந்த இஷ்யூஸ் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்று எதுவுமே பண்ணாமல் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அது ரொம்ப தப்பு. ஸோ இது ஸ்டேட்டுக்கு தான். இதே நீங்கள் சென்ட்ரல் வைஸாக நான் அந்த கம்ப்ளைண்ட் நான் ரொம்ப பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுவே நீங்கள் சென்ட்ரலுக்கும் பண்ணலாம். அதுக்கு நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கில் போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இதில் கிரிவியான்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கிரிவியான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணணும். அதில் நார்மலாக கேட்குறது தான் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்களோட நேமு, உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, ரேஷன் கார்டு நம்பரு, அந்த ரேஷன் கார்டுக்குன்னு ஒரு ஷாப் நம்பர் இருக்கும், அது உங்கள் ரேஷன் கார்டு வெளியிலே எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரு, அந்த ஷாப் நேமு, ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு ப்ராப்ளம் ரிலேட்டட் டு எதுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இதையும்
அது கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக பண்ணிவிட்டு அதே ஃபார்மேட் தான், பட் இங்கே இங்கிலீஷில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் வைஸில் போய் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் குயிக்காகவும் சீரியஸாகவும் எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. புகார்கள் அரசு தரப்புலேருந்து சரியாக நடவடிக்கை எடுக்கலை, சரியாக ஒரு வேலையை பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பவர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான். ஸோ உங்கள் பவரை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புகார்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தளத்தை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.